கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 16:9. ரோமன் 16:9. கிறிஸ்துவுக்குள் நம்மோடே உடன் வேலையாளாகிய உர்பானாவையும் என் பிரியமான ஸ்தாக்கியையும் வாழ்த்துங்கள். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்லிட்டே வரும்போது, இங்க ஒரு நம்மள மாதிரி ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி, இவங்கெல்லாம் பயங்கரமான ஆளுங்க, அப்படி ஆளுங்களை எடுக்கலங்க. ஆனா அவருடைய அளவுகள் என்னவா இருக்கு தெரியுமா? ஒரு உண்மையாய் கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்கள். இப்ப முதல்ல யார சொல்றாரு? உர்பனான்னு சொல்றாரு. யார் இந்த உர்பனா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண மனுஷன். அந்த காலத்துல இது உண்மையிலே இவரும் ஒரு அடிமையாகத்தான் இருந்திருக்கணும். ஏன்னா உர்பனா என்று சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப சாதாரண வரக்கூடிய ஒரு இது. அது மாத்திரமில்ல, இவங்கெல்லாம் யாரு? ஒரு தாழ்மையான ஒரு பகுதியிலிருந்து வந்தவங்க. நிச்சயமா இவங்க சமுதாயத்தால ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க. இவங்களுக்கு பூமியில எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாதவர்கள். நல்ல கவனிங்க, இவரெல்லாம் எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாத ஒரு பூமியில. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு அழகா நேர்த்தியா அவங்கள கனம் பண்றாரு பாருங்க. அதனாலதான் சுவிசேஷம் புழுதியில் இருக்கவனை கோபுரத்துல கொண்டு போய் வைக்கும். ஏன்னா நீங்க 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26-29 வரை உள்ள வசனங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன, இந்த உலகம் அருவருக்கிற, இந்த உலகம் வெறுக்கிற ஒண்ணுமில்லாத ஒரு சாதாரண மக்களை கர்த்தர் பணம் பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். ஆனா இந்த உர்பனாக்கு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த உர்பனா யாரு? நம்மோட உடன் வேலையாள். எப்படி? அவர் ஏங்கால நம்ம கூட. அவர் ரொம்ப கடினமா உழைக்கக்கூடியவர், உண்மையா உழைக்கக்கூடியவர், ஆவிக்குரிய காரியங்களை ரொம்ப அழகா செய்யக்கூடியவர், நம்மோட தோளோட தோல் நின்று செய்யக்கூடியவர். ஆனா இவர் யாரு? நம்ம கூட, ஏன் கூட மாத்திரம் இல்ல, உங்களுக்கும் நல்லா தெரியும் என்று சொல்லக்கூடியதாக ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்றாரு. அடுத்து இன்னொரு ஆள் என்ன சொல்றாரு? என் பிரியமான ஸ்டாக்கி என்று சொல்லக்கூடியது. அதாவது பிரியமான, மறுபடியும் ஒரு உண்மையான அன்பை பார்க்கிறோம், ஒரு ஆவிக்குரிய ஒரு நட்பை பார்க்கிறோம், ஒரு உணர்வு பூர்வமான ஒரு இதை பார்க்கிறோம். அதே சமயத்துல ஒரு தகப்பனாகிய ஒரு போதகராக இருந்து அவர் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பவுல் ஜனங்களை மக்களை ஆண்டவர்கிட்ட வழி நடத்தினாரு. ஆனா அவங்களை எப்பவுமே ஒவ்வொருத்தரையும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடியவராய் இருக்கிறார். நீங்க பாருங்களேன். ஆனா அந்த ஒரு வசனத்துல எனக்கு இன்னொரு காரியத்தை நான் பார்க்கிறேன். தன் கூட வேலை பார்த்த ஒரு உடன் வேலையாளாய் இருக்கட்டும், இல்ல தன்னுடைய நண்பனா இருக்கட்டும், 2 பேரையுமே கனப்படுத்துறாரு, 2 பேரையுமே வாழ்த்துறாரு. அப்ப என்னன்னா, ஒரு உண்மையாக கர்த்தருக்கென்று வேலை பார்க்கக்கூடியவங்க, ஒரு உண்மையான நட்புல இருக்கக்கூடிய ஒரு மக்கள், 2 சேர்ந்துதான் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சபை. ஏன்னா நமக்கு எல்லாரும் கல்யாண வீட்டுல வாசிப்பாங்க இல்லையா? பிரசங்கியனோட புஸ்தகம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்கள். ஒருவன் தனித்து இருக்க முடியாது, 2 பேர் இருந்தா முப்பிரி நூல் பிரியவே முடியாதுன்னு சொல்லக்கூடியதா. அப்ப என்ன, கூட வேலை பார்க்கிறவங்களோ அதே சமயத்து நட்பர்களோ ஒன்றா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது அது பலமுள்ளதாய் இருக்கிறது. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, யாரு அமைதியா உண்மையா கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யறாங்களோ, அது உங்க சபையிலயோ இல்ல வெளியவோ, யாரு யாருக்குமே எனக்கு நான் அதை செஞ்சேன்னு சொல்லாம யாரு உண்மையா செய்யறாங்களோ அவர்களை கனப்படுத்துவதிலும் அவர்களை வாழ்த்துவதிலும் நீங்க தவறி விடாதீங்க. ஏன்னா நமக்கு இன்னொரு இது பார்க்கும்போது, இந்த சாதாரண மக்களாகிய உர்பனாசு, ஸ்தாக்கி, இவங்க எல்லாம் செய்த காரியம் தான். இப்படி சாதாரண மக்களை கொண்டுதான் தேவன் தம்முடைய அசாதாரணமான வேலைகளை செய்திருக்கிறார், தெரியுதா? அப்ப என்னன்னா, நீங்க ரொம்ப அழகா தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்க சபையில யாருங்க உர்பனாஸ் மாதிரி யாரு இருக்கிறா? அவங்கள நீங்க மகிமைப்படுத்துவீங்களா? அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கிறிஸ்துவை மையமாக கொண்ட நட்பை வளருங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா ஸ்தாக்கியை சொல்லும் போது அவர் எவ்வளவு அழகா உடன் வேலையாள், அதே மாதிரி என்னுடைய உற்ற நண்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, நம்ம 2யும்
அதாவது பரலோக ராஜ்யம் எப்படி முன்னாடி போகுதுன்னா, உண்மையாக கர்த்தருக்கென்று உண்மையாய் வாழுகிற ஊழியம் செய்கிற மக்களும், அதே நேரத்துல நல்ல அன்பாய் கிறிஸ்துவுக்குள் ஆரோக்கியமான அன்பு உள்ள நட்பும் தான் கொண்டு போய் சேர்க்குது. அப்ப எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வளர்த்து சமுதாயம் ஒருத்து ஒதுக்கிறத நம்ம கனப்படுத்தி மகிமைப்படுத்தி வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இதோ நீங்கள் சாதாரண மக்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டி இருக்கிறீங்க. ஆமாண்டவரே, அதே போல நாங்களும் உண்மையுள்ள மக்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.